ஓகேங்க, நம்ம கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த நாட்களில் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சரியான க்ரௌடுங்க. பாருங்கள் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி. பூசையெல்லாம் பிரம்மாண்டமாக இன்றைக்கெல்லாம் நடந்துக்கிருக்கு. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை டைமில் ஃபுல்லாமே வெள்ளம் போட்டுரும். ஃபுல்லாக அந்த கோபுரம் மட்டத்துக்கு தண்ணி தான் இருக்கும். சரியாக 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மடத்தில் அன்னதானம் கொடுப்பாங்க. ஸோ அங்கே போய்ட்டு லஞ்ச் அன்னைக்கு முடிக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அண்மை காலத்தில் தான் அதெல்லாம் மறுபடியும் செஞ்சுருக்காங்க. முன்னெல்லாம் இப்படி இருக்கலை. இப்போ ஒரு 2-3 வருஷம்னு நினைக்கிறேன் இதெல்லாம் செஞ்சு. நான் ஒரு 2 வருஷமாக இந்த பக்கமே வரல. கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது செல்ல கதிர்காமத்துக்கு வந்துவிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா காலைல 10:15 ஆகுது. இப்போ நம்ம செல்ல கதிர்காமத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு பூசையை கொடுத்துட்டு ஸோ இங்கேருந்து நம்ம பெரிய கதிர்காமத்துக்கு கிளம்பலாம். ஓகேங்க, நம்ம கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள், இந்த நாட்களில் எவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சு. பார்த்தீங்கன்னா சரியாக 10 மணி பூசை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 மணி பூசை ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது. சத்தம் கேட்குது. நம்ம போய் ஒரு சிறிது நேரம் இங்கேயும் இருந்துட்டு அதுக்கு பிறகு போகலாம் பெரிய கதிர்காமத்துக்கு. சரியான க்ரௌடுங்க. ஃபோனை ஆன் பண்ணுறதில்ல. வாய்க்கட்டு பூசையெல்லாம் நடக்குது இங்கேயும் வாய்க்கடி பூசை நடக்குதுடா. இங்கேயும் வாய்க்கடி தானே பூசை நடக்குது. பாருங்கள் கோயில் எப்படி இருக்குன்னு சொல்லி. பூசையெல்லாம் பிரம்மாண்டமாக இன்றைக்கெல்லாம் நடந்துக்கிருக்கு. எவ்வளோ க்ரௌடுன்னு பாருங்கள். மாணிக்க கங்கை. நெய் விளக்கு ஏமா பற்ற வைக்கிறாங்க? பற்ற வைக்க நேற்று கடையில் நல்ல நினைச்சு தான் வைக்கிறாங்க. இங்கனே தான் வைக்கிறாங்க. சுத்தலை இங்கனே நினைச்சு தான் வைக்கிறாங்க. சுத்துறதுக்கெல்லாம் அங்கே ஏதாவது இங்கேயே வச்சிருங்க. இங்கனே நினைச்சு வைங்க. அப்படியே ஓகேங்க, பூசையை முடித்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய கதிர்காமம் போவோம். ஒரு மாதிரி பூசையை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். வாடா எங்கடா போயிட்டாங்களா? எப்போ பார்த்தாலும் எங்களை விட்டுட்டே போயிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சரியான மாதிரி க்ரௌடு. பூசை டைமில் வந்து எவ்வளோ க்ரௌடு இருக்குமோ அந்த மாதிரி அதோட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பட் செம்ம க்ரௌடு ஒன்று இருக்குது. பூசையில் பார்த்தீங்கன்னா நின்று சாமி கும்பிட கூட இல்லாது அந்த மாதிரி ஒரு க்ரௌடு. இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை டைமில் ஃபுல்லாமே வெள்ளம் போட்டுரும். ஃபுல்லாக அந்த கோபுரம் மட்டத்துக்கு தண்ணி தான் இருக்கும். மழை காலத்தில் எங்கிட்டலாம் வரல. குறிப்பாக டிசம்பர் காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கமே வர முடியாது. அந்தளவுக்கு தண்ணி போடும். எல்லாம் தமிழாக்கள் சிங்களவர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வர்றாங்க. குறிப்பாக இது பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் அப்படிங்கிறதுனால சிங்களவர்களும் விநாயகரை கும்பிடுவாங்க. அதனால் வருவாங்க. கதிர்காமத்துக்கும் சிங்களவர்கள்லாம் வருவாங்க. சிங்களவர்கள் அதிகமாக இப்போ இருக்காங்க சொல்ல போனால். ஓகே போகலாம். ஓகே ஸ்காட், நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ செல்ல கதிர்காமத்தில் போய் சுற்றி பார்த்தாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம பெரிய கதிர்காமத்தை தான் போக போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா இங்கே 10:30 மணிக்கு பூசை சின்ன கதிர்காமத்தில் முடிஞ்சிருச்சு. இப்போ பெரிய கதிர்காமத்தில் போனோம்னா எப்படியும் பூசை 11:30-12 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருன்னு நினைக்கிறேன். சரியாக 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கே மடத்தில் அன்னதானம் கொடுப்பாங்க. ஸோ அங்கே போய்ட்டு லஞ்ச் அன்னைக்கு முடிக்கிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி அங்கே போய்ட்டு பிளான். ஸோ என்னடா சாப்பிட்றதுக்காக போகிறீங்கன்னு யோசிப்பீங்க. ஆமாம் ஸ்காட், ஏன்னா கோயில் சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி போய்ட்டு நம்ம மடத்தில் தான் சாப்பிட போகிறோம். ஓகே ஸ்காட், நான் பெரிய கதிர்காமத்துக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸ்காட்.
ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய கதிர்காமம் வந்துட்டோம். உங்களை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ உள்ளே போயிட்டு ஒரு அர்ச்சனையை கொடுத்துட்டு நம்ம வரலாம். நான் குளிச்சுக்கிட்டு இருக்கான் தான் மாணிக்கங்க. அங்கே சின்ன கதிர்காமத்துலேருந்து வருது இந்த ஆறு தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அண்மை காலத்தில் தான் அதெல்லாம் மறுபடியும் செஞ்சுருக்காங்க. முன்னெல்லாம் இப்படி இருக்கலை. நான் ஒரு 2 வருஷமாக இந்த பக்கமே வரல. ரொம்ப நாளைக்கு பிறகு வரேன். நிறைய மாற்றங்கள்லாம் நடந்துருக்குது. பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய கதிர்காமத்துக்கு வந்துட்டோம். பார்த்துட்டுப்பீங்க. இதுதான் கோயில். சரியான மாதிரி க்ரௌட். பூசை கொடுக்கலான்னு பார்த்தா பூசை கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா செம்ம க்ரௌடு பாருங்கள். இங்கே இருக்க கோயில். இங்கே தான் மெயின் சாமி இருக்குது. முருகன் இருக்கார். இங்கே தான் பூசை கொடுக்கணும். கோயில்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இதுக்குள்ளே போயிட்டு அப்படியே அங்கே வந்து அந்த லைனில் அப்படியே வந்து பாருங்கள். அங்கே பாருங்கள், அப்படியே ஒரு கூடை மாதிரி அடிச்சிருக்காங்களா, ஒரு மடவு மாதிரி அடிச்சிருக்காங்களா, அந்த மடவத்தில் அப்படியே போயிட்டு இங்கே வரைக்கும் போலிங். இங்கே வர போலின் இருக்குது. இதுலேருந்து பூசை கொடுத்தோன்னு சொன்னால் இங்கே போயிடுச்சு இப்போ. ஸோ இதுலேருந்து பூசை கொடுத்தோன்னு சொன்னால் எப்படியும் நமக்கு ஒரு 2-3 ஹவர் தேவைப்படும் இங்கனைக்கே இந்த பூசை கொடுக்குறதுக்கு. அதனால் நம்ம வெளியிலேருந்து கும்பிட்டுக்கலாம். வெளியிலேருந்து கும்பிட்டு நம்ம அப்படியே போகலாம். வெளியில் நான் காட்டுறேன் பாருங்கள். கதிர்காம கோயில். கதிர்காம முருகன் இவர் தான் மூலாதிபதி. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க முடியாது. போலீஸில் வீடியோ எடுக்க வேணான்ட்டாங்க. நம்ம உள்ளே போய்ட்டு சாமி கும்பிட்டு உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 11:50 ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முருகன் கோயிலில் பூசையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்துட்டோம். ஏன்னா சரியான க்ரௌடாக இருந்துச்சு. அப்படி மேலாவட்டமாக போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. பூசை கொடுக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதான மண்டபத்தில் தான் நிற்கணும். 11:45க்கு அன்னதானம் கொடுக்குறாங்கன்னு போர்ட் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 11:50 ஆயிடுச்சு. இப்போ அன்னதானம் போடணும். பட் இன்னும் பார்த்தீங்கன்னா கதவு திறக்காமல் இருக்காங்க. 5 நிமிஷமாக லேட் ஆகிடுச்சு. நம்ம உள்ளே போயிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஸ்குவாட். அடுத்து நாங்கள் எங்கே போக போகிறோம் என்ன அப்படிங்கிறதுலாம் நான் உங்களுக்கு போக சொல்கிறேன். அன்னதான மடம். ஓகேங்க, டைம் சரி. இப்போது பகல் சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் சாப்பிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன்.